ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மார்ச் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருங்க, தமிழ் மொழி காக்க விரைவில் புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாட்டிக் பொசிஷனில் போயிட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1937 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 முதலமைச்சர்கள் இருந்திருப்பாங்கப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தியை திணித்த 3 முதலமைச்சர்கள் யார் யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மொத்தம் 3 கேள்வி கேட்பேன், ரெடி ஆகிக்குங்க. ஸோ அப்போது ஸ்டாட்டிக் பொசிஷனில் அது படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சொல்கிறோம். ஸோ மேபி கேட்டான்ல, அப்போ என்ன பண்ண முடியாது, மிஸ் பண்ணுறக்கூடாது. தமிழ் இந்தியோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. இந்தோ ஐரோப்பிய மொழிகள் யாவும் 461 வேர்ச்சொல்களின் உருவானதென ஆங்கில வேர்ச்சொல் அறிஞர் வால்டர் ஸ்கிட் கண்டுபிடித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேர்ச்சொல்கள்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 மொழிகள் இருந்தால் அடுத்த மொழி ஒன்று தோன்றும் பார்த்தீங்களா, அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நல்ல விஷயம் தாங்க. தமிழ் மொழியிலேருந்து நிறைய மொழிகள் தோன்றியிருக்குங்க. ஸோ அதையும் திராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு சார் நிறைய லாங்குவேஜஸ் சொல்லுவாங்கப்பா. இன்றைக்கான திருவள்ளுவரை பார்த்துடலாமா? திருவள்ளுவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீய செயல்கள் தீமை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உண்மையான விஷயங்க, ஒரு தீய செயலே தீமை தான், அது செய்தினா இன்னும் மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அடுத்தது இன்றைக்கி ஸ்டாட்டிக் செகண்ட் போர்ஷனில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி பில் எங்கே பாஸ் பண்ணுறாங்க, நல்லா கேட்டுச்சுங்க. மணி பில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாட்டிக் போர்ஷன் எடுத்துகிட்டு பிரசிடெண்ட்டோடைய பவர்ஸை படிங்க. நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா சார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. பட் இதை படிச்சிட்டிங்கன்னா கொஷின் கேட்குறப்போ நீங்கள் தான் என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் மாசாக என்ட்ரி பண்ணலாம். அப்போ பிரசிடெண்ட்டோடைய அதிகாரங்கள் என்னன்றது 10th புக்கில் இருக்கும். அந்த 10th புக்கில் மட்டும் படிங்க போதும். ஏன்னா ஒரு ரீகால் சொல்கிறத கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்தது 2 ஆண்டுகளில் 12,957 கூட்டுறவு சங்கங்கள் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27 நிலவரப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12,957 கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு 2வது கேள்வி என்னென்னா, கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூறி உள்ளது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி கியூஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரிப்பீட்டட் பண்ணுவேன். தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்போ கண்டிப்பாக பலன்றது இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அது ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். தேங்க்யூ.